பிரியமானவர்களே, காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டுகள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சமாதானம் நம்மிலே இருப்பதாக. 2021ஆம் ஆண்டு கடந்து போய்விட்டது. 2022ஆம் ஆண்டு தொடங்கிவிட்டது. திருச்சபை நமக்கு தியானிக்க முடியாது. தந்திருக்கின்ற தலைப்பு மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பட்டது. இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம், உன்னை அதிசயங்களை காணப்பட்டது, உங்களை அதிசயங்களை காணப்பட்டது. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை மீகா தீர்க்கன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காணப்பட்டவர். எகிப்து தேசத்தில் நடந்தது போல உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை காண செய்வார். மீகா என்று சொன்னால் தெய்வத்துக்கு ஒப்பானவர் என்று பொருள். இந்த மீகா தீர்க்கன் யோதாம், ஆகாஸ், எசேக்கியாவின் நாட்களிலே அவர் யூத தேசத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு அவர் தீர்க்க தரிசனம் கொடுத்தார். 12 கோத்திரங்கள் அடக்கிய தேசம் இஸ்ரவேல் தேசம். அதிலே 10 கோத்திரங்கள் வட தேசத்து ராஜ்யம் என்றும் 2 கோத்திரங்கள் யூதா தேசத்து ராஜ்யம் என்றும் பிரிக்கப்பட்டு போய்விட்டது. இந்த 10 கோத்திரங்கள் வட தேசத்து ராஜ்யம் அது அசரிய ராஜாக்களால் பிடிக்கப்பட்டு அழிந்து போய்விட்டது. மீதி இருக்கின்ற 2 கோத்திரங்கள் யூதாவின் கோத்திரம். இந்த யூதாவின் கோத்திரத்திலே யோதாம், ஆகாஸ், எசேக்கியா அரசர்கள் ஆட்சி செய்து வருகின்ற காலத்திலே வடதேசத்து ராஜ்யத்தை அழித்த அந்த அசிரியர்கள் இந்த தென் தேசத்து நாடாகிய யூதா தேசத்தையும் அழிப்பதற்கு அந்த ராஜாக்கள் வந்துவிட்டார்கள். அதிலே அசரியாவின் ராஜாக்களிலே இந்த வடதேசத்து ராஜ்யத்தையும் தென் தேசத்து ராஜ்யத்தையும் அங்கே பிடித்து செல்வதற்காக தீவிரமாக செயல்பட்ட சில அரசர்கள் உண்டு. அதிலே அசரிய தேசத்து ராஜா 3ஆம் திகிலாத் பிளேசர், அடுத்து 5ஆம் சல்மீஸ், அடுத்து 2ஆம் சனகிரி. இந்த ராஜாக்கள் காலத்தில் தான் இந்த கோத்திரங்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போய் கொண்டிருந்தது. வடதேசத்து ராஜ்யத்தின் காரியங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. வடதேசத்து ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. கடவுளின் வழியை விட்டு, தெய்வத்தின் வழியை விட்டு, தெய்வத்தின் காரியங்களை விட்டுவிட்டு கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்ததினாலே அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். மீதி 2 கோத்திரம் யூதா தேசம், யூதா கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்தின் காரியங்கள், இந்த யூதா தேசத்தில், இந்த தென் தேசத்தின் காரியம்
இங்கே இப்பொழுது சனகரி இந்த ராஜ்யங்களை பிடிப்பதற்காக அவர் வந்து நிற்கிறார். வந்து நிற்கின்ற இந்த சூழலிலே கிட்டத்தட்ட ஒரு 48 பட்டணங்களை அவர் பிடித்து விட்டார். யூதா தேசத்திலே, யூதாவின் பகுதிகளிலே ஒரு 48 பட்டணங்களை அவர் பிடித்து விட்டார். வடதேசத்து ராஜ்யம் அழிந்து போய்விட்டது. 10 கோத்திரம், 2 கோத்திரம். இங்கே தென் தேசத்து ராஜ்யம், யூத தேசத்து ராஜ்யம். இதிலே 48 பட்டணங்களை இந்த அசரிய அரசர்கள் பிடித்துக் கொண்டார்கள். இந்த காலகட்டத்தில் தான் மீகா தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. துன்பத்தின் நிலை வாசலை எட்டிவிட்டது. துன்பத்தின் காரியம் தென் தேசத்து எல்லையிலே வந்து எட்டி நிற்கின்றது. இந்த நிலையிலே தென் தேசத்து ராஜாக்கள் அவர்கள் மிகவும் கலங்கி போனார்கள். அதிலே சிறப்பாக எசேக்கியா அரசன் மிகவும் கலங்கி போனார். இவ்விதமாக அந்த காரியங்களை, வரலாற்றின் காரியங்களை படிக்கின்ற பொழுது இந்த யூத தேசத்து ராஜ்யத்தினுடைய அழிவு சமீபமாகிவிட்டது என்பதை மீகா, வடதேசத்து ராஜ்யத்திற்கு என்ன நடந்ததோ, 10 கோத்திர மக்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் கடவுளை விட்டு தூரம் போய்விட்டார், நீங்களும் ஆண்டவரை மறந்து தூரம் போய்விட்டார், உங்களுக்கு அழிவு வந்துவிடும் என்று அங்கே எச்சரிப்பை சொல்லும் ஒரு தீர்க்கனாக மீகா இருக்கிறார். நீங்க இன்றைக்கு நேரம் கிடைத்தால் வீட்டில் போய் 2 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் முதல் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே இந்த தேசத்திற்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடியில், இந்த தேசத்திற்கு ஏற்பட்ட சூழ்நிலையில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பயம், நெருக்கம், துன்பம், உபத்திரவம், அரசர்களுடைய ஆக்கிரமிப்பு தேசத்திற்குள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. தேசம் என்ன ஆகும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். நீ எகிப்து நான் தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காணப்படுவார். எகிப்து தேசத்தில் என்ன நடந்தது அது நமக்கு சற்று தெரிந்திருக்க வேண்டும். அங்கே பார்வோ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் விடுவதற்கு மனமில்லை. 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தவர்கள். பார்வோ இடத்திலே மோசே ஆரோன் சொல்லின பொழுதெல்லாம் அனுப்புவேன்னு சொல்லுவான். ஆனால் நினைச்ச மாட்டான், அனுப்ப மாட்டான். ஆனால் கடைசி நாளிலே யாத்திராகமத்தின் புத்தகம் 11, 12 இந்த அதிகாரங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே நடைபெற்ற சம்பவம் அனைவருக்கும் தெரியும். ஓரிரவிலே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். பார்வோ இருதயம் கடினப்பட்டு ஜனங்களை கொடுமைப்படுத்தின அவனுடைய சூழ்நிலையில் இருந்து ஜனங்களை விடுவிப்பதற்கு ஒரே இரவிலே கர்த்தர் செயல்பட்டதை நாம் வேதத்திலே, நாம் யாத்திராகமத்தின் புத்தகம் 11, 12 அந்த அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். இந்த நிலையிலே அங்கே எகிப்து தேசத்திலே தலைப்பிள்ளை அங்கே சங்காரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலைகளிலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பதற்கு அவர்களுடைய வீட்டு நிலைகளிலே இரத்தம் பூசப்பட்டதினாலே பாதுகாப்பையும் விடுதலையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ஒரு இரவிலே அவர்கள் புறப்பட்டு செல்வதை வேதம் சொல்கிறது. பாருங்கள், அவர்கள் இரவுக்குள்ளாக எல்லா காரியத்தையும் முடிச்சிருந்தார்.
ஆண்டவர் சொன்னார், ராத்திரியோடு ராவா சென்றுங்க, புறப்பட்டு போயிருங்க. கர்த்தர் சொல்லபடியே அற்புதம் நடந்தது. அங்கே பார்வோ ஜனங்களை அவர் போக விட்டார். சொன்னார், சீக்கிரமா போங்க, நீ சீக்கிரமா போயிருங்க, எங்களை விட்டு நீங்கள் கடந்து போக என்று சொல்லி அவர் வேக வேகமாக அவர்களை அனுப்புவதையும் அவர்கள் திரளாய் ஒரு இரவிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தின் விரைவிலே கடந்து செல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களிலே, கடந்த ஆண்டுகளிலே பலவிதமான முகத்தடிகள் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கலாம். பலவிதமான முகத்தடிகள் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கலாம். இந்த ஆக்கிரமிப்பில் இருந்து நம்மை யார் விடுவிக்க கூடும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது போல இந்த நாட்களிலே கடவுள் நம்மை விடுவிப்பார். ஆகவே பயந்து கொண்டிருந்த அந்த யூதா கோத்திரத்து மக்களுக்கு, அந்த தென் தேசத்து ராஜ்யத்து மக்களுக்கு மீகம் சொன்னது போல எகிப்து தேசத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வது போல ஒரே இரவிலே கடவுள் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளிலே, ஒரு இரவிலே மாபெரும் அற்புதத்தை செய்ய முடியும். கவலைப்படாதீங்க. ஒருவேளை கடந்து போன காலங்கள் நமக்கு எப்படி இருந்தது என்று தெரியாது. ஒருவேளை நுகங்கள் நம்மை வருத்திக் கொண்டிருக்கலாம். நுகங்களை இடைத்தெறியும் அதிசயத்தை கர்த்தர் செய்வார். நுகங்களை இடைத்தெறியும் அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்வார். பலவிதமான கட்டுகள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் அந்த முகத்தடியின் கட்டுகளை தகர்த்தெறிந்து உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். The miracle of yoke breaking. The miracle of yoke breaking. தடைகளை உடைத்தெறிகிறது, முகத்தடிகளை தகர்த்தெறிகிறது. உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை லகுவாக மாற்றுவார், லகுவாக மாற்றுவார். இந்த ஆண்டு உங்கள் காரியங்கள் எல்லாம் லகுவாக முடியும். கவலைப்படாதீங்க. கட்டுக்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறோம், துன்பங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறோம், பிரச்சனைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றோம், பாடுகளிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றோம், வியாதிகளிலே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் முகத்தடிகளை முறிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து அற்புதமாய் வழிநடத்தி வந்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று மீகாத்தீர்கள் சொன்னது போல இந்த ஆண்டிலே, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்கள் முகத்தடிகளை அவர் உடைத்தெறிவார், உடைத்தெறிவார். இரண்டாவதாக, நேர்த்தியாக வழிநடத்தும் அதிசயம். முதலாவதாக முகத்தடிகளை உரித்தெடுக்கும் அதிசயம். இரண்டாவதாக நேர்த்தியாக வழிநடத்தும் அதிசயம். ஆண்டவருக்கு வாழ்க்கையிலே நேர்த்தியான பாதையிலே, சந்தோஷமான பாதையிலே, மகிழ்ச்சியான பாதையிலே உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துவார். ஆண்டவருடைய கரம், கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணையாக இருக்கும். ஒருவேளை கரடுமுரடான காரியங்களை சிந்தித்திருக்கலாம், கரடுமுரடான பாதைகளை பார்த்திருக்கலாம், எங்கும் முட்கள் வேலைகள் நிறைந்திருக்கலாம். அவைகளையெல்லாம் கர்த்தர் தாண்டி உங்களை நேர்த்தியான நேர்மையான வழியை நடத்துவார். ஒருவேளை முற்றுப்புள்ளிகளை வைத்து இனி இது கூடாது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆண்டவர் அந்த முற்றுப்புள்ளிகளை எல்லாம் தகர்த்தப்பட்டு அவர் உங்களுக்கு நேர்த்தியான பாதையை உருவாக்கி உங்களை அதிசயமாக வழிநடத்தி கொண்டு போவார். பாருங்கள், எகிப்து ஜனங்கள், எகிப்திலிருந்து யூத ஜனங்கள் புறப்பட்டு வருவது அவர்களுக்கு முன்பதாக செங்கடல், சிவந்த சமுத்திரம் இருந்தது. கர்த்தர் அதை பாதையை உருவாக்கவில்லையா? கர்த்தர் அவர்களுக்கு அற்புதமான வழியை உருவாக்கவில்லையா? அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து போவது போது நடந்து போகவில்லையா? தடைகள் இருந்தது. பின்பதாக பாவம் செய்து, முன்பதாக சிவந்த சமுத்திரம். வாழ்க்கையில் எங்கு செல்வதற்கு தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னபடியே எகிப்தியருக்கு அங்கே சொன்ன தண்டனை, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பேன் என்று
தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை செங்கடலில் முன்பதாக நிறைவேற்றுகிறார். நேர்த்தியார் அவர்கள் உலர்ந்த தலைவலியால் அக்கறைக்கு வந்து சென்றார். பலப்படாதீங்க, தடைகள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான எண்ணங்கள், போராட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களை எல்லா காரியங்களையும் தாண்டி, தடைகளையும் தாண்டி நேர்த்தியாக நடத்துவார். நேர்த்தியாக நடத்துவார். கடைசியாக மூன்றாவதாக உங்களை மீண்டும் உருவாக்குவார். அவருடைய அதிசயம் உங்களை மீண்டும் உருவாக்கும். இல்லாத நிலைகளில் உங்களை உருவாக்கி, இல்லாத சூழ்நிலைகளில் உங்களை வாழ வைத்து, இல்லாத நிலைகளை மாற்றி அற்புதம் செய்து மீண்டும் உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் மீகாவின் மூலமாக சொன்னார், உங்களது அதிசயம் காணப்படுவேன். அந்த பட்டணத்தின் காரியங்கள் எல்லாம் யூத தேசத்து பட்டணங்களை பிடித்த அசிரியர்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் அனுமதி போட்டார். தெய்வம் அனுமதி போட்டார். அவர்களுக்கு கொடுத்த அச்சம் நீங்கி போய்விட்டது. அரசர்களால், பக்கத்து தேசத்து ராஜாக்களால், அசரியர்களால், சீரியர்களால் அங்கே கொடுக்கப்பட்ட அந்த நெருக்கம் முடிந்து போய்விட்டது. புதிய வழி, ஒரு புதிய பாதையும் உருவானது. உங்கள் வாழ்வில் ஆண்டவர் இந்த ஆண்டிலே ஒரு புதிய வாழ்க்கையும், ஒரு புதிய பாதையும், ஒரு புதிய காரியத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் உடனடியாக நிறைவேற்ற முடியும். ஒரு இரவிலே அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்விலும் இந்த ஆண்டிலே புதிய வழி, புதிய பாதை, புதிய காரியம் எல்லாம் ஆண்டவர் சிறப்பாக செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். The miracle of your breathing, the miracle of your gently